ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் சொல்லித்தர போகிறேன். லீஃப் ஸ்டிச் வந்துட்டு 4 டைப் இருக்குது. 4 டைப்புமே வந்துட்டு நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி 2 ஸ்டிச், அடுத்த வீடியோவில் 2 ஸ்டிச் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி 2 ஸ்டிச் வாங்க என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி நம்ம ஒரு லீஃப் வரைஞ்சிப்போம். இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் தான் நான் வரைகிறேன். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய இமேஜ் எடுத்து ஒர்க் பண்ணும்போது ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைகிறேன். சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? இப்போது சில்க் த்ரெட் எடுத்து நாட் போட்டாச்சு. இப்போது டைப் 1 பார்க்கலாம் வாங்க. இந்த சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துட்டு பட்டன் ஹோல் டைப் தான் இது. இழுத்து இங்கே நாட் போடணும், என் நாட் வைக்கணும். சாரி, குட்டி லாக் வைக்கணும். சரிங்களா? இப்போ தெரியுதா உங்களுக்கு? இப்போது இந்த சைடு போயிட்டு ஒரு பஞ்ச் இப்படி இழுத்துட்டு ஒரு லாக். இது நீங்கள் இந்த 2 சைடுமே, இந்த சைடும் பண்ணிவிட்டு இந்த சைடும் பண்ணிவிட்டு கூட லாக் வைக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா இப்படி சென்டரை பிரிச்சுக்கோங்க. எங்கே நாட்டு லாக் வைக்கிறதுன்னு தெரில அப்படின்னா இப்படி பிரிச்சுக்கோங்க. இந்த பட்டன் ஹோலில் லீஃப் ஸ்டிச், நம்ம சிங்கிள் பட்டன் ஹோல், டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இது வந்துட்டு பட்டன் ஹோலில் லீஃப் ஸ்டிச்சு. இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சும் கூட. இந்த சைடு போயிட்டு பட்டன் ஹோல் போட்டுட்டு லாக் வச்சிட்றோம். இந்த சைடும் போயிட்டு பட்டன் ஹோல் போட்டுட்டு லாக் வச்சிட்றோம். இங்கே பட்டன் ஹோல், அப்புறம் இங்கேயும் பட்டன் ஹோல் போட்டுட்டு கூட நீங்கள் லாக் வைக்கலாம். 2க்கும் சேர்ந்தாப்பில் ஒரு லாக்கும் கூட வைக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இப்படி ஒன்றுக்கும் லாக் வச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். எனக்கு பர்சனலாக ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்லித்தர 4 மாடலில் இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. நம்ம இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்கும். லீஃப்க்கு ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங் கொடுக்குறது எந்த ஸ்டிச்சு, இந்த 4 டைப்பில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச் தான் வந்துட்டு ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங் கொடுக்குற ஸ்டிச்சும் கூட. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த ஸ்டிச்சை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் ஒரு லீஃப் போட்டு காமிக்கிறேன். நான் போட்டு காமிக்கிறதோட அதே ஒரு லீஃப் மட்டும் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு விட வேண்டாம். நிறைய லீவ்ஸ் போட்டு பார்க்கணும். அதான் பெரிய டிசைனாக எடுத்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமும் கூட. கிளாத்தை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்செலாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சும் கூட, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சும். போட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அதே சில்க் த்ரெட்லேயும் அவுட்லைன் வந்துட்டு செயின் ஸ்டிச் போடலாம். ஏன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படிங்கும்போது ஓரங்களில் நிறையவே ஹோல்ஸ் தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை அப்படின்னா சில்க் த்ரெட்டில் போடலாம். இல்லை ஆப்போசிட் கலர், கான்ட்ராஸ்டான கலரில் தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னா கொடுக்கலாம். லீஃபுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பு கொடுக்குறது அப்படின்னா இந்த டைப் 1 நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்தீங்களா? இந்த ஸ்டிச் தான். இப்படி சிக்கிடுச்சு அப்படின்னா எடுத்து விட்டுட்டு போடுங்க. இப்போ வந்துட்டு இந்த சைடு ஒரு சைடு வந்துட்டு ஃபில் ஆகிருச்சு அப்படின்னா ஒரு சைடு மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடு ஃபில் பண்ணலாம். இப்போ 2 சைடு போடுற இடல அப்படின்னா இந்த ஒரு சைடு மட்டும் ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி புரியுதுங்களா? முடிச்சுட்டு என் நாட் போட்டுட்டு இதே மாதிரி நம்ம அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். இல்லைனா அப்படியும் கண்டினியூ பண்ணி அவுட்லைன் வந்துட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துடலாம். ஒன்றுலேருந்து இன்னொன்று திரும்புகிறோம் அப்படின்னா ஒரு ஷேப்லேருந்து ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் வச்சுட்டு திரும்பினீங்கன்னா இப்போ லீஃப் ஷேப் வந்துட்டு ஷார்ப்பாக கிடச்சிருச்சு பாருங்கள் உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா
அதனுடைய ஹோல்ஸ் வந்து தெரியாது. சரிங்களா? என் நாட் போட்டாச்சு. இது வந்துட்டு டைப் 1. இப்போ பார்க்க போகிறது டைப் 2. டைப் 2ல் அதே பட்டன் ஹோல் மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு செயின் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சைடு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம போட்டுட்டு இங்கே ஒரு லாக், இங்கே ஒரு லாக். இது வந்துட்டு அவசரமாக ஒரு ப்ளவுஸ் பண்ணுறோம், ஒரு இடத்துல வந்துட்டு லீஃப் ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். லைட்டாக இங்கே ஒரு குட்டி லாக் வச்சுட்டு மறுபடியும் இந்த சைடு லெஃப்ட்டு ரைட் லாக், ஒரு குட்டி லாக், லெஃப்ட்டு ரைட். இந்த மெத்தடில் வந்துட்டு நம்மளுக்கு லைட்டாக கிளாத் கலர் நம்மளுக்கு தெரியும். இந்த மெத்தடில் ஃபஸ்ட் மெத்தடில் உங்களுக்கு கிளாத் கலர் தெரியாது, நல்லா நீட்டாக ஃபில் ஆகிருக்கும். நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டில் இந்த ஃப்ளார் வந்துட்டு அதிகம், இந்த லீஃப் டிசைன் வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி பண்ணுங்கள். நான் எல்லா டைப்புமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இம்பார்ட்டன்ட் எதுன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லீவ்ஸ் வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லீஃப் மட்டும் இல்லை, எல்லாமே அப்படி தான். இங்கே ஒரு குட்டி செயின் போட்டுட்டு ஃபில் பண்ணுறோம். அவ்வளோதான் இதுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ். செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். சுற்றில அவுட்லைன் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது என் நாட் போட்டு செகண்ட் டைப்பையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு.